வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துடலாங்களா? என்றைக்கு ஏஐ வந்ததோ அன்னிலேருந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. எங்கே வேலை செய்கிற இடத்துல என்றைக்கு நம்மளை என்ன பண்ணுவாங்களோ, எப்போ நம்மளை ஃபயர் பண்ணுவாங்களோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்குது. இது எதுக்காக இன்றைக்கி நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து எந்தெந்த செக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னா டெவலப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ஜாப் ப்ரொஃபைல் எந்தெந்த ஜாப் ப்ரொஃபைலில் ஏஐ வந்து வரப்போகுது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது காலேஜ் முடிச்சு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த செக்டாரில் இருக்கிற பர்டிகுலர் பொசிஷனுக்கு மேன் பவரே தேவை கிடையாது. ஏஐ எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஸோ இன்கேஸ் அதை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை படிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அந்த செக்டாரில் பார்த்துடலாம். அக்கௌண்ட் பேயபிள் அண்ட் ரிசீவபிள் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து கொஞ்சம் ஏஐ வந்து முழுசையாக வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ரீகன்சிலேஷன் அனாலிஸ்ட் இந்த பொசிஷன், ஜூனியர் டேக்ஸ் ப்ராசஸர், பட்ஜெட் அண்ட் ஃப்ரீ கேஸ்டிங் அசிஸ்டன்ட், என்ட்ரி லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிஸ்ட். ஸோ இந்த பொசிஷனுக்கு எல்லாமே ஏஐ மாற்றலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிக பிரபலமான மார்க்கெட்டிங் செக்டாரில் இமெயில் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ், ஆட் காப்பி ரைட்டர்ஸ், சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, ஆட் அண்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் ரைட்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு. அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட், அதே மாதிரி எஸ்இஓ கண்டென்ட் ரைட்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பதிலாக ஏஐ கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நிறைய பேர் வேலை செய்கிற இடம். வாய்ஸ் பேஸ்டு கால் சென்டர். ஸோ இவங்களுக்கு பதிலாக ஏஐ போடலாம்னு நினைக்கிறாங்க. சேட் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஆர்டர் ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், பேசிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ், ஃபீட்பேக் கலெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் ஆடிட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கும் ஏஐ வந்துருச்சுங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்களா? ஜூனியர் ஆடிட்டர்ஸ், டாக்குமெண்ட் வேலிடேஷன், கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஸ்டாஃப், ரிஸ்க் ரிப்போர்ட்டிங் அசோசியேட்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ஜாப்ஸ்க்கெல்லாமே ஏஐ மாற்றத்தில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லீகல் சர்வீசஸில் என்னென்ன ஏஐ வேலை பார்க்க போகுதுன்னா டாக்குமெண்ட் ரிவ்யூவர்ஸ், லீகல் ரிசர்ச்சர்ஸ், கம்ப்ளைன்ஸ், டாக்குமெண்ட் ஸ்டாஃப். ஸோ யாரெல்லாம் இந்த தொழிலில் இருக்கீங்களோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குங்க. ஏஐயை டெவலப் பண்ணி கோர்ஸை படித்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ரீட்டைல் அண்ட் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அனலிஸ்ட், இன்ஸ்டோர் கஸ்டமர் குவரி ரெப்ஸ், பிஓஎஸ் பில்லிங் சப்போர்ட் ஸ்டாஃப், ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் கோஆர்டினேட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம். இதை தாண்டி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லுது அப்படின்னா 22% ஏஐ மூலிமா மனிதர்களுக்கு ஜாப் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2025 2030 இது வந்து இந்த 22% நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 8% ஜாப் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் சொல்கிறாங்க. அதாவது 92 மில்லியன் பீப்புள். 14% என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் ஏஐ படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 170 மில்லியன் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஜாப் லாஸ் இருந்தாலும் நீங்கள் ஏஐ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த விதத்தில் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஏஐ நல்லா கற்று வச்சுருக்கீங்க, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.